இந்த சிலையை வந்து காணாமல் சொல்லி இது பண்ணி கேஸ் பிடிச்சி இது விசாரணை நடந்துகிட்ருக்குது. அந்த சமயத்தில் என்கிட்ட தவறான முறையில் பேசி கையெழுத்து வாங்கிட்டாங்க. இது என் உயிருக்கும் உடமைக்கும் பாதிப்பு வர மாதிரி, வேலைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. என்னுடைய பேர் பெரியசாமி. நாமக்கல் மாவட்டம் வடவுத்தூர் கிராமத்தில் இருக்கும் தலைமலை நல்லேந்திர பெருமாள் கோவிலில் 40 வருஷமாக பணிபுரிகிறேன். அதில் ஒரு சிலை பிரச்சனை வந்து திருட்டு போயிடுச்சு. அந்த சிலையை வந்து காணாமல் சொல்லி இது பண்ணி கேஸ் பிடிச்சி இது விசாரணை நடந்துகிட்ருக்குது. அந்த சமயத்தில் என்கிட்ட தவறான முறையில் பேசி கையெழுத்து வாங்கிட்டாங்க. அது திரும்ப என் மேலே இதாகனால இப்போ நாமக்கல் வந்து எஸ்பி ஆஃபீஸில் தகவல் அறிக்கையில் புகார் கொடுத்துருக்குறோம். மிரட்டி கையெழுத்து வாங்கினால வந்து புகார் கொடுத்துருக்குறோம். ராஜகுமாருங்கிறவர் அது என்னவா இருக்காருன்னு தெரியலைங்க. ஏற்கனவே பேங்க் மேனேஜர்னு சொல்கிறாங்க. அவர் மக வந்து HMIS ஆஃபீஸர் பெரிய கலெக்டருக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், இன்னும் 27ஆம் தேதியோடு எல்லாமே முடிஞ்சு போயிடும், நாங்கள் முடிச்சு போயிடும் சொல்லி வாங்கிட்டாங்க. கடைசியில் அது விசாரணை உண்மை தன்மையை பார்க்கும்போது என்னைக்கு ரொம்ப பாதிக்குது. என் உயிருக்கும் உடமைக்கும் பாதிப்பு வர மாதிரி, வேலைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. பெரியசாமி, தலைமலை அடிவாரம் பெரியசாமி. சார், நாமக்கல் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது தலைமலை. தலைமலை வந்து ஆஞ்சநேயர் கையில் எடுத்து வந்த சஞ்சீவி மூலிகை மலையுடைய தலைப்பகுதி கீழே விழுந்ததால் உருவான மலை தலைமலை. இந்த தலைமலையுடைய வளர்ச்சி பணிகளுக்காக பெருமாள் வந்து அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா கனவுல சொன்னதுனால, என்னை அழைச்சிட்டு வந்ததுனால நான் தலைமலையுடைய பணிகளில் வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டு பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. இந்த சூழ்நிலையில் நிறைய நிகழ்வுகளை வந்து பெருமாள் நிகழ்த்திட்டுருக்கார். அப்படி ஒரு நிகழ்வு தான் தலைமலையை சுற்றி 27 கிலோமீட்டர் கிரிவல பாதை வந்து போகிறதுக்கான பாக்கியத்தை கொடுத்து கிரிவல பாதையை நம்ம அமைச்சோங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிறப்போ தலைமலையில் வந்து பல்வேறு முறைகேடுகள் பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள் நிறைய வந்து வெளியில் வந்துட்டு இருந்ததுங்க. அப்போ எனக்கே நான் கேள்வி கேட்டப்போ, வளர்ச்சி பணிகளுக்கு தானே பெருமாள் அழைச்சிட்டு வந்தார், ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்னையே நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தப்போ, திடீர் திருப்பமாக தலைமலையில் வந்து இருந்த ஒரு பழமையான பாவை விளக்கு அப்படிங்கிற விளக்கு நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான ஒரு சிலை காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு எருமப்பட்டியை சார்ந்த நாமக்கல்லில் தமிழன் பிரிண்ட செல்வகுமார் சார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுறாருங்க. என்கிட்ட கூட ரொம்ப நாள் சொன்னார், எனக்கு அந்த சிலையை பற்றி தெரியாதுன்றதுனால நான் அதில் முழுமையாக கவனம் செலுத்தலிங்க. ஆனால் நிலப்பிரச்சனை இப்படி பல்வேறு முறைகேடுகள் நடந்ததுனால அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சிலை இருந்தது, சிலையை காணான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சிலை பிரச்சனை வந்து வந்த சமயத்தில் உண்மையிலே அந்த சிலையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட மக்கள் எல்லாம் விசாரித்தப்போ உண்மையிலேயே பழமையான ஒரு பழங்காலத்தில் பாவை விளக்கு 2 கையை ஏந்திட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிலை இருந்ததாக வந்து எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஒரு சிலை இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பதிலாக இப்போ ஒரு சிலையை வந்து வாங்கி வச்சுட்டு இதுதான் அந்த சிலை அப்படின்னு சொல்கிறாங்க, இது போலியான சிலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து செல்வகுமார் சார் முன்னே வச்சாருங்க. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் திரு செல்வகுமார் அவர்கள் வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். தமிழக அரசினுடைய தனிப்பிரிவுக்கும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். விசாரணையில் போயிட்டுருக்கு. HRNCயும் இந்த பழைய சிலைக்கு பதிலாக வச்சுருக்க இந்த புது சிலையை வந்து ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வரலிங்க. இந்த காலகட்டங்களில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிலிருந்து விசாரணை வந்து மேற்கொண்டு கோவிலில் வேலை செய்தவங்க, முன்னாடி வேலை செய்த பூஜை செய்தவங்க எல்லார்கிட்டையுமே இன்ஸ்பெக்டர் வந்து விசாரித்து அதுக்கான ஆதாரங்களை வந்து திரட்டிகிட்டு இருந்தாங்க. இது குறித்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ திடீர் திருப்பமாக இவர் பெரியசாமி சார் கடந்த வியாழக்கிழமை சாயந்தரம் என்னை கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு ஐயா அப்படின்னு சொன்னாருங்க. என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இந்த மாதிரி வரகூரில் இருக்க ராஜ்குமார் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அன்றைக்கி காலையில் தலைமலை கோவிலுடைய பரம்பரை தர்மகர்த்தா நந்தகோபன் சார் வந்து இவரை கூப்பிட்ருக்காருங்க. செவந்திப்பட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. இவர் போயிருக்கார். போன உடனே வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு இவர் அழைச்சிருக்கிறார். அப்போ அவருடைய வண்டியில் வந்தப்போ அந்த வண்டியை வந்து வடத்தூரில் நிறுத்திட்டு இவர் வண்டியில் அவர் ஏறி 2 பேரும் எங்கே போனீங்க? வரகூர் போயிருக்காங்க. அந்த வரகூரில் தான் அந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் இருந்திருக்கார். அவர் வீட்டுக்கு தான் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ போனப்போ ராஜ்குமார் என்ன சொன்னாருங்க, உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனப்போ, உன்னுடைய நியூஸ் தான் பேப்பர்ல எல்லாம் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்குது, நீ பெரிய ஆளியா அப்படின்னு சொல்றாரு. இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட். ஏன்னா அந்த சிலை பழைய சிலை இருந்ததுக்கு இன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக 40 வருடங்கள் கோயிலில் இருந்தவர் இவர் தான் இருந்தார். சாட்சியாக வந்து இன்றைக்கி நிற்கிறார். அதனால் இவர் உள்ள என்ட்ரானப்பே அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு போய் பேசிவிட்டு அங்கே வந்து அவர் வந்து ஏற்கனவே மனு தயாரித்து வச்சுருந்தாங்களா ஐயா? ஏற்கனவே ஒரு மனு தயாரித்து வச்சுருந்துருக்கார். அந்த மனுவில் வந்து இப்போ இருக்கிற சிலை தான் பழைய சிலை
அப்படின்னு நீ வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வந்து இவர்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க, வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ இவர் வந்து கையெழுத்தை போட்டுட்டு வந்து பதட்டத்தில் அன்றைக்கி சாயந்தரம் தான் எங்கள்கிட்ட சொன்னாருங்க. சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வை நீங்கள் வந்து ஏற்கனவே இப்படி பழைய சிலை இருந்துன்னு சொல்லியிருக்கீங்க, இப்படி புதுசாக சொல்லியிருக்கீங்களே, இது உங்களுக்கே நாளைக்கு பிரச்சனையாக வந்துடுமே அப்படின்னு சொன்னப்போ, ஐயா இதை வந்து காப்பாற்றணுயா, என்னை எப்படியாவது இந்த மாதிரி மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னதுனால இந்த உண்மை நிகழ்வுகளை வந்து நீங்கள் காவல்துறையிட்ட சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, அவர் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால இன்றைக்கி வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு நம்ம நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள்ட்ட வந்து நேரடியாக பார்த்து நடந்த நிகழ்வுகளை முழுமையாக சொல்லியிருக்கார். காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கே இந்த மாதிரி ஒரு சிலை இருந்துச்சா இல்லையா, ஏன்னா நான் வந்தது 2017 2018 தான் நான் வந்தனுங்க. அதனால் இந்த சிலை வந்து காணாமல் போன காலங்கள்லாம் முன்னாடியே போயிருக்கு. அதனால் எனக்கே ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் கோயிலில் 40 வருடங்களாக பூஜை செய்த இவரை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து வற்புறுத்தி ஏற்கனவே இருந்த சிலை காணாமல் போயிருந்த சிலை உண்மைதான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சாட்சியை இன்றைக்கி வந்து அவரை மாற்றுறதுக்காக இப்போ இருக்கிற சிலை தான் உண்மையான சிலைன்னு சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கி அரசையும் இந்து சமய அறநிலையத்துறையும் எல்லாரையும் பொதுமக்களையும் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியத்தை வந்து ராஜ்குமார் அவர்கள் மூலியமாக கோவிலுடைய தர்மகர்த்தாக்கள் வந்து செய்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்தது. அதனால தான் இன்றைக்கி ஐயா வந்து கேட்டுக்கிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்கய்யா, எனக்கு உயிருக்கும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு வந்து ஏன்னா இந்த சிலையை பற்றி உண்மையை சொல்லிட்டேன், நாளைக்கு வந்து இந்த சிலை பிரச்சனையில் வந்து கடத்தலில் ஈடுபட்டவங்க தவறு செய்தவர்கள் மேலே அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் அதோடைய பாதிப்பு எனக்கு வந்துடும், அதனால் என்னை எப்படியாவது காப்பாற்றிங்கன்னு ஐயா கேட்டுக்கிட்டதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து நேரடியாக நடந்த விஷயத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என் பேர் அக்னி ராஜேஷ்ங்க.